வணக்கம். 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ, மாணவியர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது நாம் பார்க்கக்கூடிய பாடம் கூட்டாண்மை என்ற பாடத்தில் அடிப்படைகள். இந்த கூட்டாண்மை நிறுவனத்தினுடைய அடிப்படை விவரங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பாடத்தில் படிக்கப் போகிறோம். கூட்டாண்மை என்றால் என்ன? இருவர் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்று சேர்ந்து தொழில் தொடங்கி அதன் மூலம் கிடைக்கும் லாபம் அல்லது நட்டத்தை ஒப்புக்கொண்ட விகிதத்தில் பகிர்ந்து கொள்ள உடன்பட்டவர்களிடையே உள்ள உறவு முறையே கூட்டாண்மை என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் கூட்டாண்மையின் பொருள். அதற்கடுத்து இந்த கூட்டாண்மையின் பொருளை பார்க்குறப்ப இருவர் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணும். அதற்கடுத்து அவங்க ஒன்று சேர்ந்து தொழில் செய்யணும். அதுக்கடுத்தது அதன் மூலம் லாபம்ன்ற ஒன்று கிடைக்கணும். அந்த லாபம் அல்லது நட்டத்தை அவங்க ஒப்புக்கொண்ட விகிதத்தில் அவங்க பிரிச்சுக்கிறாங்க. இதற்கு வரைவிலக்கணம் கூட்டாண்மை சட்டம் 1932 பிரிவு 4 படி கூட்டாண்மை என்பது எல்லோரும் சேர்ந்தோ அல்லது எல்லோருக்குமாக ஒருவரோ சேர்ந்து நடத்தும் எல்லோருக்குமாக ஒருவரோ அப்போ எல்லோரும் சேர்ந்து தொழில் நடத்தலாம் அல்லது எல்லோருக்குமாக ஒருவர் கூட அந்த தொழிலை நடத்தலாம். அதற்கடுத்து நடத்தும் தொழிலின் லாபத்தை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்ட நபர்களிடையே உள்ள உறவு முறைதான் கூட்டாண்மை ஆகும். அதற்கடுத்தது இந்த கூட்டாண்மைக்குள்ள கூட்டாண்மை ஒப்பாவனம் அப்படின்ற ஒன்று இருக்கு. கூட்டாண்மை ஒப்பாவனம் என்பது கூட்டாளிகளுக்கிடையேயான உடன்படிக்கையின் விதிகளை உள்ளடக்கிய எழுத்து வடிவிலான ஒரு ஆவணம் ஆகும். இந்த ஆவணம் இது ஒரு டாக்குமெண்ட். என்ன டாக்குமெண்ட்டு? அதாவது கூட்டாண்மை ஒப்பாவனம் என்பது கூட்டாளிகளுக்கிடையே அவங்க உடன்பட்டிருக்காங்க. என்ன உடன்பட்டிருக்காங்க? தொழில் செய்யணும், லாபத்தை பிரிச்சுக்கணும்னு சொல்லி. அப்போ அவங்க அந்த உடன்படிக்கையை ஒரு எழுத்து வடிவில் ஒரு காகிதத்தில் எழுதி அதை டாக்குமெண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் பின்னாடி வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கூட்டாண்மை ஒப்பாவனம்ன்றது உதவிகரமாக இருக்கும். அதுக்காக தான் கூட்டாண்மை ஒப்பாவனம்ன்றது ஒன்று தயாரிக்கப்படுகிறது. இந்த டாக்குமெண்ட்டு கூட்டாளிகள் தங்கள் விருப்பத்தின் பேர் உருவாக்கி கொள்ளலாம். இந்த கூட்டாண்மை ஒப்பாவனத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா நிறுவனத்தின் பெயர் மற்றும் தன்மை, செய்யும் தொழிலின் இடம், இதுக்குள்ளே இருக்கும். அப்போ நிறுவனம் நம்ம ஆரம்பிக்கிறோம், நம்ம நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்றத நம்ம எழுதணும். அதே மாதிரி என்ன தொழில் செய்ய போகிறோம் அப்படின்றது இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி எந்த இடத்துல தொழில் செய்ய போகிறோம் அப்படின்றது இருக்கணும். அதற்கடுத்து தொழில் என்றைக்கு தொடங்க போகிறோம், எவ்வளவு நாள் இந்த தொழிலில் செய்ய போகிறோம். இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்காக 2 என்ஜினியர் ஒன்றா சேர்ந்து கூட்டாண்மை நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த வீடு கட்டி முடிகிற வரைக்கும் அந்த கூட்டாண்மையில் இருப்பாங்க. அது மாதிரி எவ்வளவு காலம் அவங்க அந்த தொழில் செய்ய போகிறாங்க அப்படின்றத அவங்க நிர்ணயித்து அவங்க கூட்டாண்மை ஒப்பாவனம்ன்றதை ஒன்று தயார் பண்ணிக்கிறணும். அதற்கடுத்து கூட்டாளிகளின் பெயர் மற்றும் முகவரி. கூட்டாளிகளின் பெயர் மற்றும் முகவரி அப்படின்றது ஒவ்வொரு கூட்டாண்மை ஒப்பாவனத்திலையும் இருக்கணும். அதற்கடுத்து ஒவ்வொரு கூட்டாளியும் அவர்கள் அளித்த முதல் தொகை எவ்வளவு, அதே மாதிரி அவங்க எப்படி லாப பகிர்வு விகிதத்தை பிரிச்சுக்கிற போகிறாங்க அப்படின்றதும் அந்த இதில் இருக்கணும். அதுக்கடுத்தது எடுப்புக்கள் மீது வட்டி, முதல் மீது வட்டி, இது எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை இந்த கூட்டாளிகள் எழுதி வச்சுருக்கணும். அதே மாதிரி கூட்டாளிகளுக்கிடையே கடன் பெற்றாங்க அப்படின்னா அந்த கடன் மீதான வட்டி வீதம் என்ன அப்படின்றது இதில் இருக்கணும். அதற்கடுத்தது கூட்டாளிகளுக்கு அனுமதிக்கப்படும் ஊதியம். ஒரு கூட்டாளி இருக்கார், அந்த கூட்டாளி உழைக்கிறார் அப்படின்னா அந்த கூட்டாளிக்கு ஊதியம் தரலாமா வேண்டாமா அப்படின்றது அதில் எழுதணும். அதற்கடுத்து கணக்கு எவ்வாறு பராமரிக்கப்பட வேண்டும், அதுக்கடுத்து தணிக்கை நடைமுறைகள் என்னென்ன மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயம் எல்லாமே அந்த கூட்டாண்மை ஒப்பாவனத்துக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி புதிய கூட்டாளி ஒருத்தரை சேர்க்க போகிறோம் அப்படின்னா அந்த சேர்க்கும் போது என்னென்ன நடைமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்ற விவரம் அந்த கூட்டாண்மை ஒப்பாவனத்துக்குள்ளே இருக்கணும். அதுக்கடுத்து கூட்டாளி சேர்ப்பு மற்றும் விலகலின் போது நிறுவனத்தின் நற்பெயரை எவ்வாறு கணக்கிடுவது அப்படின்ற விவரங்கள் எழுதி வச்சுக்கிறணும். அதற்கடுத்து சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை எவ்வாறு மறுமதிப்பீடு செய்வது என்ற விவரமும் அந்த கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் எழுதி வைத்திருக்க வேண்டும். அதற்கடுத்து அவர் மூலம் நம்ம தீர்வு தொகைகளை எப்படி செலுத்துகிறோம் அப்படின்ற விவரங்கள் எல்லாத்தையும் அதில் எழுதி வைக்கலாம். எதில் எழுதி வைக்கலாம்? கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் எழுதி
ஷரத்துக்களாக சேர்த்துக்கொள்ளலாம். அதற்கடுத்து கூட்டாண்மை கலைப்பின் போது கணக்குகளை எவ்வாறு முடிக்க வேண்டும் என்ற விவரத்தையும் அந்த கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் எழுதி கொள்ளலாம். கூட்டாண்மை ஒப்பாவனம் இல்லாத போது இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 படி கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். இந்த விதிமுறைகள் ஏன் உள்ள வருது அப்படின்னா, கூட்டாண்மை ஒப்பாவனம் கூட்டாளிகள் தங்களுக்குள் எழுதி வைத்து கொள்ளவில்லை எனில் இந்த கூட்டாண்மை சட்டம் 1932 என்பதனுடைய விதிமுறைகள் நடைமுறைப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அந்த நேரத்தில் இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டாளிகளுக்கு ஊதியம் என்பது அனுமதிக்கப்பட வேண்டியது இல்லை. ஏன் அனுமதிக்கப்பட வேண்டியதில்லை? அவங்களுக்கு லாபம்ன்ற ஒன்று இருக்குது. அதனால அவங்களுக்கு கூட்டாளிகளுக்கு ஊதியம் என்பது அனுமதிக்கப்பட தேவையில்லை. அதற்கடுத்து லாப பகிர்வு விகிதம். லாப பகிர்வு விகிதம் பொறுத்த வரைக்கும் இதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, கூட்டாளிகள் எப்போதும் லாபத்தை சமமாகவே பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து முதல் மீது வட்டி. முதல் மீது வட்டி என்பது தர வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கடுத்து கூட்டாளியிடமிருந்து நிறுவனம் ஏதேனும் கடன் பெற்றிருந்தால் அந்த கடன் மீது வட்டி அனுமதிக்கலாம். ஏன்னா அவர் முதலுக்கு அதிகமான தொகையை நிறுவனத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு. அதனால் அவருக்கு வட்டி அனுமதிக்கலாம். அவ்வாறு வட்டி அனுமதிக்கும் போது ஆண்டுக்கு 6% வழங்கப்பட வேண்டும். அதற்கடுத்து எடுப்புக்கள் மீது வட்டி. எடுப்புக்கள் மீது வட்டி என்பது விதிக்கக்கூடாது. ஏனென்றால் அவங்க ஆதாயத்தை கடைசியில் தான் எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது. அவங்க அவ்வப்போது எடுத்துக்கொள்ளலாம். அது எடுப்புக்களை எடுப்பது நம்ம ஆதாயத்திலிருந்து கழிச்சுக்கிட்டு தான் நம்ம மிச்ச காசு தான் தரப்போகிறோம். அதனால எடுப்புக்கள் மீது வட்டி என்பது அனுமதிக்க கூடாது. இதெல்லாம் யார் சொல்கிறா அப்படின்னா, இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 சொல்லுது. அதற்கடுத்து இதில் உள்ள கணக்குகள் ஒவ்வொன்றாக நாம் இப்போது இப்போ எடுத்துக்காட்டு கணக்கு 1. எடுத்துக்காட்டு கணக்கு 1ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டாளி ஏ, பி, சி, டி ஆகியோர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். இந்த 4 பேர் இருக்காங்க. யார் யார் பார்ட்னர்ஸு? ஏ, டி, சி, டி 4 பேருமே யார்? கூட்டாளிகள். அவங்க கூட்டாண்மை ஒப்பாவனம் என்பது எழுதவில்லை. அதுக்கடுத்து இதில் எழுதலை அப்படின்றப்ப இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 அப்ளிகபிள் ஆகும். அந்த நிபந்தனைகள் தான் இதுக்கு பொருந்தும். அந்த மாதிரி பொருந்துறப்ப ஏ அதிக முதல் வழங்கியுள்ளார். அதனால் அவருக்கு முதல் மீது வட்டி கேட்குறார் அப்படின்னா அந்த வட்டி வழங்க இயலாது. அதற்கடுத்து பி என்பவர் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் எடுத்துக்கொண்டுகிறார். அதனால் எடுப்புக்கு வட்டி கிடையாது. அதனால் எடுப்புக்கு வட்டி வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. சியிடமிருந்து பெற்ற கடன் ரூபாய் 10,000. அந்த கடனுக்கான வட்டி பெற தகுதியுடையவர் சி என்பவரா என்றால் ஆமாம், அவர் தகுதியுடையவர் தான். ஏன்னா முதல் வழங்கலை அவர் கடன் தான் தந்திருக்காரு. அப்போ கடனுக்கு 6% வட்டி அவர் பெற தகுதியுடையவர் ஆவார். அதற்கடுத்து டி தனது முழு நேரத்தையும் தொழிலில் ஈடுபடுத்துகிறார். அதனால் அவர் சம்பளம் பெற தகுதியுடையவரா என்றால் சம்பளம் பெற தகுதி இல்லாதவர். ஏன்னா கூட்டாண்மை ஒப்பாவனம் இல்லாத போது இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 சொல்லுகின்ற நிபந்தனைகள் தான் செல்லுபடியாகும். அதனால் அவருக்கு சம்பளம்ன்றது வழங்க இயலாது. அதற்கடுத்து ஏ லாபத்தினை முதல் விகிதத்தில் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் எழுதியிருந்திருக்கணும். கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் எழுதாதப்ப இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 படி கூட்டாளிகள் தங்களது லாபங்களை சம பங்குகளாகவே பிரித்து கொள்ள இயலும். அதற்கடுத்து பயிற்சி கணக்கு 1. ஆகாஷ், பாலா, சந்துரு மற்றும் டேனியல் ஆகியோர் ஒரு நிறுவனத்தின் கூட்டாளிகள். கூட்டாண்மை ஒப்பாவனம் இல்லாத போது பின்வருவனவற்றை எவ்வாறு மேற்கொள்வீர்கள்? அதாவது இவங்க நிறுவனத்தில் கூட்டாண்மை ஒப்பாவனம் என்பது இல்லை. கூட்டாண்மை ஒப்பாவனம் இல்லை அப்படின்றப்ப என்ன அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 நிபந்தனைகள் தான் இதுக்கு பொருந்தும். இப்போ ஆகாஷ் என்பவரை அதிக முதல் வழங்கியுள்ளார். அவர் முதல் மீது வட்டிக்கு ஆண்டுக்கு 10% கோருகிறார். அப்போ அவருக்கு வட்டி வழங்கலாமா வழங்கக்கூடாதா அப்படின்னா வட்டி வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அதிக முதல் வழங்கியுள்ளார் என்பதற்காக நம்ம வட்டி வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்திய கூட்டாண்மை சட்டம் சொல்லுது. அதற்கடுத்து பாலா என்பவர் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 3000 எடுத்துக்கொள்கிறார். ஏனைய கூட்டாளிகள் பாலாவிடம் ஆண்டுக்கு 8% எடுப்பு மீது வட்டி நிறுவனத்திற்கு அளிக்குமாறு கேட்கிறார்கள். ஆனால் பாலா அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அப்போ இவர் எடுப்பு மீது வட்டி என்பதை
தரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் லாபத்துக்கு பதிலாக எடுப்பு என்பதை எடுத்துக்கொள்கிறார். லாபம் என்பது வரும்போது எடுப்பு எவ்வளோ எடுத்திருக்காரோ அதை கழிச்சுக்கிட்டு மிச்ச காசு தான் தரப்போகிறோம். ரைட்டா? அதனால அவர் எடுப்பு மீது வட்டி வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் என்ன சொல்லுது, கூட்டாண்மை இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 இதை தான் சொல்லுது. அடுத்து ஆகாஷ், லாபத்தினை முதல் விகிதத்தில் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கிறார். ஆனால் பிற கூட்டாளிகள் அதனை ஒப்புக்கொள்ளவில்லை. அதாவது கூட்டாண்மை ஒப்பாவனம் இல்லாத போது கூட்டாளிகள் அனைவரும் தனது லாபத்தை சம விகிதத்தில் பிரித்து கொள்ள வேண்டும். அதுதான் கூட்டாண்மை சட்டம் சொல்லுது. அதனால் அது சமமாக மட்டுமே பகிர்ந்து அளிக்க இயலும். அதற்கடுத்து டேனியல் தனது முழு நேரத்தையும் தொழிலில் செலவிடுவதால் அவர் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 10,000 ஊதியம் வேண்டும் என்று கோருகிறார். கூட்டாண்மையில் ஒரு தொழில் நடத்துகிறாரு அப்படின்னா அந்த கூட்டாளிகள் அதில் ஈடுபடுறது வழக்கமான செயல். அதுக்காக ஊதியம் அப்படின்றது கேட்கறது வேண்டியது அவசியம் இல்லை. கூட்டாண்மை சட்டம் இதைத்தான் சொல்லுது. அதனால அவருக்கு ஊதியம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கடுத்து சந்துருவால் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட கடன் ரூபாய் 50,000. அவர் கடன் மீது வட்டிக்கு 12% வேண்டும் என்று கோருகிறார். அதாவது சந்துரு நிறுவனத்திற்கு 50,000 கடன் கொடுத்துள்ளார். அதாவது நிறுவனத்திற்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் சந்துரு என்பவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு, இந்த 50,000 கொடுத்துருக்காரு. அப்போ இந்த 50,000த்திற்கு அவர் வட்டி பெற தகுதியுடையவர். இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 படி இவர் எத்தனை சதவீதம்னா 6% மட்டுமே வட்டி பெற தகுதியுடையவர் ஆவார். அதனால அவருக்கு 6% வட்டி வழங்கலாம். இதுதான் இதற்கான விடைகள்.